குண்டு எப்படி இப்போ? ஒரு சின்ன குண்டூசியால நானே எடுத்திருப்பேன். இதுக்கு போய் டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு அமளிக்கு வெளிப்படுத்திட்டீங்களே. முள்ளு குத்துறது அவனுக்கு தெரியும். என் மனசு எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? இதுக்கே இப்படி துடிச்சா ஆணி குத்தி இருந்துச்சுன்னா உயிரே போயிருக்கும். எங்கம்மா அது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா கொமட்டல் அவ்வளவுதான். கும்பிட்டல கும்பிட்டு வாந்தியா மாறும், வாந்தி ஜனம் மாறும், ஜனம் ஜன்னையா மாறும். இப்படி விட்டுடக்கூடாது. ஐயோ, என் விஷயத்துல ஒண்ணு நூறா கற்பனை பண்ணி பாக்குறதே உங்களுக்கு வாடிக்கையா போச்சு. வாங்க. டாக்டர் 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 போன் பண்ணுங்க. டாக்டர் பண்றேன். என்ன சும்மா சொல்றத கேளுங்களேன். எதுக்கு டாக்டர் போன வைங்க. இது இப்படியே விட்டா பெருசா வளர்ந்துடும். கடவுளே, பெருசா வளர்ந்தாதானே நல்லது. என்ன சொல்றீங்க? நமக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி. ஐயோ ஐயோ, பெரியவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது? என்னங்க இது? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஊர்ல எல்லாம் என்ன நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. என் மானமே போயிடுவேன். ஒண்ணு பண்ணலாம், பொட்டி பொடிக்க எடுத்துக்கிட்டு ஊரை விட்டே போயிடலாம். இங்க பாருங்க, நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. இது முறையா பிறக்க போற குழந்தை மறந்துட்டீங்களா? நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுல. பாருங்க. என்ன சொன்னீங்க? என்ன கண்டாலே உங்களுக்கு அம்மா, இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உங்களை எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியலையே. எதுக்குமா? சரி, நீங்க படுத்துக்கோ, நான் மெத்தல படுத்துக்கோ. இருங்க இருங்க இருங்க, நீங்க எதுக்கு வெளியில போய் படுத்துக்கணும்? அசுந்த மருந்து கேட்காத உண்மையில பட்டுச்சுன்னா இங்க வாங்க வாங்க. சுத்தா அசடா இருக்கீங்களே. நம்ம எப்போ போல பழகலாம் கொள்ளலாம். எத்தனை நாளைக்கு? உங்க வாரிசு வந்து நம்ம 2 பேருக்கு நடுவுல படுக்கிற வரைக்கும். அவன் போய் படுப்பான். 7 மாசத்துல ஒழுங்கா படுத்துப்போம். குட் நைட். குட் நைட்.